உண்மையிலேயே விவசாயிகளுக்காகவும் நாட்டோட வளர்ச்சிக்காகவும் போராடும் தலைவன், போராடிட்டு இருக்க தலைவனா கண்டிப்பா தளபதி விஜயா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல வீர விளையாட்டுனா அது ஜல்லிக்கட்டு தாங்க. அதை பேன் பண்ணப்ப அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கூட்டத்துல ஒருத்தவனாக கலந்துட்டு போராடி இருக்காருங்க தளபதி விஜய் அவர்கள். தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. விவசாயிகளுக்காக கத்தி படத்துல வசனம் பேசுறது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கான போராட்டத்துல முதல் ஆளா கலந்துகிட்டாருங்க. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தி. இந்த விவசாயிகள் படும் கஷ்டத்தை உணர்ந்த தளபதி விஜய் அவர்கள் வேடையிலையுமே இதை பத்தி பேசினதோடு, அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தாதான் நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னோட மாநாடுக்காக இடம் வழங்கிய விவசாயிகளுக்கு அவங்களை கௌரவப்படுத்தும் விதமாக தங்க மோதிரத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தினாருங்க. மாநாடுக்கு வந்து உயிரிழந்த 6 குடும்பத்துக்கு விஜய் என்னப்பா பண்ணிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு முன்னாடி நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறியதோட ஒரு நிமிஷம் கண்கலங்கி நின்று இருக்காருங்க மனுஷன். நான் சாகுற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும், அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது.